ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அப்படிதான் உன் மனசு மகிழும்படி உன் வீட்டில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக ஒரு தேதியையும் தேர்ந்தெடுத்துட்டேன். அதை உனக்கு சிறப்பாக நடத்தி முடித்த ஆசீர்வாதத்தை வழங்குவதற்காக என்னுடைய நெற்றியையும் தொட சொல்லிவிட்டேன் என் செல்லமே. இப்போது இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும்போது இன்னும் உன் மனசுக்குள்ளே என்னதான் யோசனைகள் ஓடுது? இனி நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உனக்கான நல்லதை எப்படி உன் வீட்டில் நடத்தி கொடுக்க போகிறேனோ அதை போல் உனக்கான மகிழ்ச்சிகரமான நீ வெற்றி பெற்று விட்டாய் என்கிற நல்ல செய்தியும் உன் வீடு தேடி வரப்போகுது என் தங்கமே. இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாமே உனக்கான நன்மையாக தான் இருக்க போகுது. உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கட்டும் என இப்போதே உன் சாயப்பா உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாகவே நடந்து முடியும். எவ்வளவோ இன்னல்களும் இடர்பாடுகளும் வந்தபோதும் கலங்கி நின்ற நேரத்தை வீணாக்காம விரயமாக்காம என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு வெற்றியை நிலைநாட்ட வேலை செய்தாயல்லவா? என் சாயப்பா என்னை காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கையோடு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிழலாக இருக்கணும் அப்பான்னு நீரிடம் வந்து வேண்டுதல் வச்ச பிறகும் பிரார்த்தனை செய்த பிறகும் உன்னை காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா என்ன? நீ ஒருபோதும் கவலைப்படாத, உனக்கு துணையா நான் இருப்பேன். நீ துணிஞ்சு முடிவெடியேன் செல்லமே. துன்பம் வந்தால் அதை நான் துரத்தி அடிக்கிறேன். நேற்று நடந்த விஷயத்தை வச்சு இன்னைக்கு நாள் இப்படி தான் இருக்கும்னு நீயாகவே தீர்மானம் செய்ய வேண்டாம். ஒருவேளை நாளை நடக்கப் போகிற விஷயம் உன்னுடைய சூழ்நிலைகளுக்கு எல்லாம் எதிராக, அதாவது துன்பப்படுத்திய உன் சூழ்நிலைகளுக்கு எதிராக உனக்கு இன்பத்தை தரக்கூடிய வகையில் மாறலாம் அல்லவா? இனி எல்லாத்தையும் உனக்கு சாதகமாகவும் நீ சாதனை படைக்கும் விதமாகவும் நான் மாற்றுவேன்னு நம்பிக்கையோடு ஓடிவாய் என் செல்லமே. உனக்கு நான் கொடுத்த விஷயங்கள் நெடுநாள் நிலைக்காமல் போயிடுமோன்னு பயப்படாத. நிரந்தரமானதையும் நிம்மதி தரக்கூடியதையும் தான் நான் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். இல்லைனா உன்னுடைய பிரார்த்தனைகள் முழுமை அடையாது என்பதை நான் அறிவேன் என் செல்லமே. இனி உனக்கான வெகுமதியான சந்தோஷம் நிறைஞ்ச இன்பமான வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கும் நீ வார்த்தையில் பதிலடி கொடுக்கவே வேணாம். அதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையவே அவர்களுக்கு பதிலாக கொடுக்கப்பார். உன் தலை நிமிர நிமிர அவங்க தலை குனிஞ்சு போய் கடைசியில் தோத்தும் போய் உனக்கு செஞ்சதெல்லாம் தவறுதாங்கிறது ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் நான் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்குவேன் என் செல்லமே. என்ன சோதனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராயிரு. ஏன்னா உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஒரு பாடம்தான். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருந்தால் அதற்கான பாடமும் பலனும் விளங்கும் என் செல்லுமே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றதல்லவா? உன்னுடைய இந்த உடலானது அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டதாக இருந்தாலும் அதில் இருக்கும் உன் சாயப்பா நானே அழிவில்லாதவன் தானே. அப்படிப்பட்ட நான் என்னுடைய சக்தியை பயன்படுத்தி இந்த உலகத்தின் மீது இருக்கும் பற்றையெல்லாம் அறிந்து அதனில் உனக்கு எது தேவையோ எது அவசியமோ அதை உன்வசம் ஒப்படைக்க வந்துட்டேன். எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நீண்ட நாட்களாக நிலைத்திருப்பதில்லை. அதே போல ஆசைப்பட்டவனே உன் கைகளில் வந்து சேரும் விஷயமும் உனக்கு நிலையானதாக இருக்காது. நிச்சயமா நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் பொருளையும் பொறுப்பையும் வாழ்க்கையும் கொடுக்கணும்னா அதற்கு முன்பாக உன்னை சோதிக்கத்தான் செய்வேன். ஆனால் தக்க சமயத்தில் அனைத்தையும் சரியானபடி நீ எதிர்பார்த்தபடி கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. நீ என்னை நம்பு, தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். ஒரே நொடியில் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். இந்த சாயப்பா எனும் பக்கிரி உன் பக்கம் இருக்கும்போது உனக்கு எதற்கு மனக்கவலை? உன் தேவைகளை பற்றி நீ ரொம்ப யோசிக்க வேணாம். எல்லாத்தையும் சரியான நேரத்தில் சரியானபடி உன்னிடம் நான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். எதை எப்படி எப்போது உனக்கு கொடுக்க வேண்டுமென எல்லாமே நான் அறிவேன் என் செல்லமே. இப்போது நான் உனக்கு குறிப்பிட்டு சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஒரு அற்புதமான மனித வடிவில் வந்து நானே உன்னை வாழ வைக்க போகிறேன்னு நம்பிக்கையோடு வாழப்பாரேன் செல்லமே. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை நல்லபடியாகவே நான் உன் வீட்டில் நடத்தி முடித்து உன்னை நிம்மதிப்படுத்துவேன்.